நடிகர் ரியாஸ் கான் தன் மீது சுமத்தப்பட்ட பாலியல் புகாருக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அதற்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். தற்போது சன் டிவில ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் இனியா சீரியல்ல வில்லனா நடிச்சிட்டு இருக்காரு ரியாஸ் கான். அவரு நடிகை உமாவை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. உமா ரியாஸ் கான் திரைப்பட நடிகை மட்டும் இல்லாமல் தொலைக்காட்சி நடிகையும் ஆவார். சமீபத்துல தான் இவங்களோட பையனுக்கு திருமணம் நடந்துச்சு. இப்படி சந்தோஷமாக சென்று கொண்டிருந்த இவர்களோட வாழ்க்கையில மலையாள நடிகை ரேவதி சம்பத் சமீபத்துல ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அதாவது மலையாள சினிமாவில் ஹேமா கமிஷன் அறிக்கை வெளியாகி புயலை கிளப்பியிருக்கு. நடிகர் ரேவதி சம்பத் நடிகர் சங்க பொதுச் செயலாளர் சித்திக் மீது பாலியல் புகார் தெரிவிச்சிருக்காங்க. அதனால மலையாள திரைப்பட கலைஞர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்த சித்திக் சமீபத்துல விலகிட்டாரு. நடிகர் ரேவதி சம்பத் நடிகர் ரியாஸ் கான் மீது கடுமையான குற்றச்சாட்டை கூறியிருக்காங்க. அதுல என்னன்னா, ஒரு புகைப்பட கலைஞர் தன் அனுமதி இல்லாமல் ரியாஸ் கானிடம் தனது தொலைபேசி எண்ணை கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு நாள் இரவு ரியாஸ் கான் தனக்கு போன் பண்ணாரு. அப்போ ரியாஸ் கான் அவரை பாலியல் உறவில் ஆர்வம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனக்கு விருப்பம் இல்லை என்றால் தனது தோழிகளை அனுப்பி வைக்குமாறும் கேட்டிருக்காரு ரியாஸ் கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது இந்த குற்றச்சாட்டை ரியாஸ் கான் மறுத்திருக்காரு. அந்த பெண் யாருன்னே எனக்கு தெரியாது, அது எப்போ நடந்தது, எங்க நடந்தது என்ற விவரம் கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் சினிமாவில் 36 வருஷமா 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடிச்சிட்டு இருக்கேன். ஆனா இதுவரைக்கும் யாருமே இது மாதிரி என் மேல புகார் கொடுத்ததே இல்ல. அதுக்கப்புறமா அந்த பெண் நான் போன்ல பேசியதா சொல்றாங்க. அது நான் தான் என்ற அந்த பெண்ணுக்கு எப்படி தெரியும்? நான் வீடியோ கால் மூலமா பேசியிருந்தா அவங்க என்ன குறை சொல்லலாம். எனது குடும்பத்தினர் மட்டுமில்லாமல் சினிமாவை சேர்ந்த அனைவருக்குமே என்னை பத்தி நல்லா தெரியும். இது போல ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுக்கு என்னால பதிலளிக்க முடியாது. சட்ட ரீதியா விசாரணைக்கு என்ன அழைச்சா நிச்சயமா நான் விளக்கம் கொடுப்பேன் அப்படின்னு ரியாஸ் கான் தன் மீதான பாலியல் குற்றச்சாட்டுக்கு கடுமையா மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. இதை பத்தின உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.